வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் ப்ளாகில் இன்றைக்கி 65வது நாளுங்க. கிட்டத்தட்ட 65 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னா தாப்போலி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இருக்கும். இடம் சொல்ல முடியாது, ஒரு சிட்டியில் தான் இருக்கும். நிறைய கிராமத்தில் இருந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு சிட்டின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அதை பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவில். நல்லா இருந்துச்சு, தேசிய கொடி பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து தாப்போலியிலேருந்து நம்ம வந்து ஹமாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லை ஹமாயின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போய்ட்டு வாங்க போகலாம். ஆக்சுவலாக ஒரு குரங்கு மேலே இருக்குது, அது கீழே எப்படா விழுன்னு சொல்லிட்டு 4-5 இது நாய்ங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை நாய்ங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு மேலேருந்து இந்த குரங்க கீழே எப்படா கீழே விழுன்னு சொல்லி. விழுந்துச்சுன்னா முடிஞ்சு. மகாராஷ்டிரா இப்போ வரைக்கும் நான் பார்த்தது வந்து ஃபுல்லாக காடாக தாங்க இருக்குது. எங்கேயாவது தான் இந்த மாதிரி சிட்டி இருக்குது, தாப்போலி மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காடு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நைட்டு எங்கே தங்குறது. சப்போஸ் நைட்டு தங்குனா எனக்கு வந்து இந்த கொசுக்கடியிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்றது தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ கூட தாப்போலியில் வந்து ஏதாவது டென்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கடையில் வந்து அவ்வளோவா கிடைக்காதான். ஏதாவது கியர்ஸ் கடையில் இல்லைன்னா ஆன்லைனில் அந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆன்லைனில் செக் பண்ணி நான் வாங்கினா கூட எந்த அட்ரஸில் கொடுக்குறது. நான் பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கேன், இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் போயிட்டுருக்கனால எனக்கு வந்து இந்த கியர் ஷாப்பில் தான் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. அதுவும் மும்பையில் தான் இருக்குது இந்த கியர் ஷாப். என்ன பண்ணுறதுனே தெரில. டென்ட்டு போட்டோம்னா எனக்கு வந்து கொசுக்கடியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சேம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நைட்டு எங்கே தங்குறது, எந்த இடத்துல தங்குறது, இங்கே தங்கினா நம்மளுக்கு சேஃபாக, நம்ம பவர் பேங்க்கு, நம்ம ஃபோனு மற்றதெல்லாம் நம்மளுக்கு சேஃபாக, எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு டென்ட் இல்லாதனால தான். டென்ட்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் தவிர்த்த சொல்லியிருந்தேன் லைவில், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையான்னு தெரில. பட் நானும் சைடில் பார்க்கணும். ஏன்னா இப்போ கையிலே 350 ரூபா அவ்வளோதான் இருந்துச்சா, இப்போ அதுவும் செலவாயிடுச்சு. 300 ரூபா தான் இருக்குது. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேபி எனக்கு வந்து இப்போது மும்பை சைடில் எங்கேயாவது போயிட்டேன்னா நான் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஹெல்ப் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எனக்கு கிடச்சிருச்சுன்னா வாங்கிட வேண்டியதான் டென்ட்டு. அந்த ஒரு டென்ட்டை வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம் இல்லை. ஸோ அதுக்கு தான் பார்ப்போம் எப்படி அமைதியாட்டு. இப்போ நீங்களே பார்க்குறீங்களே எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். My vlog channel name is Tamil Survivor. Yeah, this is my vlog channel. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துட்ருக்காரு, அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ வீடியோ எடுக்க சொன்னார், அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் காட்டுக்குள்ளே. அப்போ வந்து பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் நேம் சந்தோஷ் பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பழந்தே பீச் போயிட்டு அந்த பீச்சிலேருந்து அப்படியே வால்கவர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஹர்னேன்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஹர்னே இங்கே, நான் வந்து ஹாமேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மேப்பில் வந்து சும்மா அதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னே தான் தெரியுது. இவரும் சொல்கிறாரு ஹர்னேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹர்னேன்னு சொல்கிறாருன்னு பார்த்துட்டு மேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹர்னேன்னு தான் இருக்குது. நான் பார்த்துட்டு ஹேமேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே. எனிவே அப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த பீச்சில் போய் பார்த்துட்டோம். ப்ரோ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், ஒரே வீடியோ எடுக்க சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ போகிறோம் வாங்க. ஸோ வந்தாச்சுங்க. கர்னேன்ற அந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஹாமே இல்லை கர்னேன்ற அந்த ஊருக்கு வந்தாச்சு. பக்கத்துலேயே பீச் இருக்குது, அதுதான் உங்களுக்கு காற்று சவுண்ட் அவ்வளோ கேட்குது.
என்னென்னா இந்த பேலந்தே பீச்சுக்கு போயிருந்தேன், வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டிருந்தேன் ஃபோனை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குது. சேம் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த கர்ணி ஊர். பக்கத்துலேயே பீச் இருக்குது. அப்படியே கொஞ்சம் இங்கேயே தங்கிட்டு காலையில் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ அதான் பாருங்கள், ஒரு இடம் காமிச்சிட்றேன். ஸோ இங்கே ஒரு மசூதி இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அருக்கு பாருங்கள், பீச். மேக்ஸிமம் கருப்பாக தாங்க இருக்குது, அதான் காட்ட முடியல என்னால். இங்கேருந்து சும்மா பின்னாடி வரைக்கும் காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து முன்னாடி போயிட்டு அந்த ஒரு வியூ காட்டுறேன். அங்கே பீச்சை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கருப்பு தாங்க, ஃபுல்லாக கருப்பு தான். கீழே ஃபுல்லாக சரியான குப்பையாக இருக்குது. அப்பா அது ஆனால் அங்கே நல்லா இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் நேராக நல்லா செம்மையாக அடிக்குதுங்க. பக்கத்தில் போனால் முடிஞ்சு. இங்கே ஒரு குதிரை நிற்கிது. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி இருக்குது பாருங்க, லைட் ஹவுஸ் மாதிரி. இங்கே உள்ள அரண்மனை மாதிரி, அங்கே முன்னாடி லைட் ஹவுஸ் மாதிரி. போர்க்கப்பல் ஏதாவது வந்தால் மணி அடிக்கிற மாதிரி இருப்பாரு, சூப்பராக. இங்கே மசூதி இருக்குது. மசூதியாக ஏதோ தர்காவா எனக்கு சரியாக தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தான் அந்த கர்ணைன்ற ஊர் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து குப்பைமேடு தான். ஃபுல்லாக இங்கே பார்க்க கப்பல் பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக குப்பைமேடு தான். குப்பை எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அழுக்கு தண்ணிங்க, சரியான அழுக்கு. குளிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வந்தாச்சு, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. மேக்ஸிமம் நிறைய நேரம் நான் வந்து நடந்தே வந்திருப்பேன். லிஃப்ட் கேட் அவ்வளோ வரல, நடந்தே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நான் நடந்தே வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுறேன். பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சோமாஸ் கடையில் வந்து சோமாஸ் சாப்பிட்டேன். ஒரு சோமாஸுக்குன்னே தனி ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு சோமாஸ் சாப்பிட்டேன். சோமாஸு குடுறான்னு சொன்னால் 2 சோமாஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கேட்க மாட்றாங்க. எதுவுமே கேட்காம கடன்ட்டு இது சாஸ் ஊற்றி கொடுத்துட்டாங்க. எனக்கு சாஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கவே பிடிக்காது சோமாஸில். இவ்வளோ மெசேஜ் வருது. கொஞ்சம் கூட இந்த சோமாஸில் வந்து சாஸை வைக்கவே பிடிக்காது எனக்கு. கடன் அவ்வளோ வைக்கிறான், அவ்வளோ ஊற்றுறான். அப்படியே சாஸே பிடிக்காது பாய் அப்படின்னு. இருங்க சாப்பிடுங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு அவன் இந்த மராத்தி பாஷையில் பேசிட்டான். நல்லாவே இல்லை சாப்பிட்டது. என்னென்னு தெரில, இன்றைக்கி டே ஒரு மாதிரி தான், சோம்பலாக தான் போகுது. பட் அதான் அந்த நைட்டு தூங்காமல் இருந்தனால காலையில் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அது மட்டும் தான் பிரச்சனை. ஒரு டென்ட்டு வாங்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. நைட்டு நல்லா தூங்கிட்டு கொசுக்கடி இல்லாமல் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே விளாக் நல்லா சுறுசுறுப்பாக விளாக் பண்ணலாம். அதுதான் பார்க்குறேன். சரி, ஓகே. எனிவே பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். கொஞ்ச நேரம் தான் எனக்கு ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. என்ன ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 66வது நாளில் பார்ப்போம். டென்ட்டு சீக்கிரம் வாங்குவோம். மும்பை பணம் வாங்கிடலாம் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி அதுக்கு வாய்ப்பு அமைதான்னு பார்ப்போம். நன்றி.